Hello friends, welcome to Remain this kitchen. இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு சிம்பிளான ஸ்மூத்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, சூப்பரான banana coffee cooler எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஓகே फ्रेंड्स, இந்த ஸ்மூத்தி ரெசிபி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 ml காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். சோ இப்போ நம்ம ஃபுல் பாலை ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு பாதி அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸியில் போட்டு நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக blend பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லாவே நம்ம blend பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெப்பாகவே நல்லா blend பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பாலையும் காஃபி பவுடரும் ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி இந்த 2 மிக்சரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை நல்லாவே blend பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக blend பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பை நம்ம blend பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனானாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பனானா எடுத்து நல்லாவே கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பனானாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் பனானா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் பனானா தான் ஆட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பனானா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே blend பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. இதுக்காக வந்து நல்லா கூலாக இருக்கணும். இல்லைனா இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி அட்டகாசமாக நீங்கள் ஸ்மூத்தி ரெசிபி பண்ணி உங்கள் அனுபவத்திங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் தி பெஸ்ட். பை பாய்.